இருக்குங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய வகுப்புல கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத முத்திரைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னுடைய பிடி ஷேர் ஆகுதுங்களா எல்லாருக்கும்? ஷேர் ஆயிருக்குங்க ஐயா. ஓகே. இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்க அப்படின்னா 5 விதமான படைப்பு சக்திகள் இருக்கிறது பிரபஞ்சத்துல. ஆக்க சக்தின்னு சொல்றது. ஆனா நவீன விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் மெட்டீரியல் 4 சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து கார்பன். இந்த கார்பனுக்குள்ளதான் ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. ஆனா இந்த 3க்கும் ஸ்பேஸா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் தான். இந்த 3ம் இணைந்து மற்ற 4 கலவைகளை உருவாக்குது. அதாவது ஒரு உயிர் தோன்றதுக்கு மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 கலவை தான். கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். அது நவீன விஞ்ஞானத்துல சொல்றது. படைப்பு சக்தியை பொறுத்த வரைக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்துல ஒரு 5 ஆக்க சக்திகள் இருக்கிறது. ஆனா இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால எதுவும் கிடையாது. ஒரே ஒரு அணு மட்டும்தான் இருந்தது. அந்த அணுவானது அடர்த்தி அதிகமாகி வெடித்து சிதறி அது அண்ட வெடிப்பா மாறியது. பாத்தீங்களா? அண்ட வெடிப்பா மாறும்போதுதான் அதுல ஒரு ஸ்பேஸ் இடம் கிடைச்சது. அந்த ஆகாயத்துலதான் 4 விதமான பூதங்கள் உருவானது. ஓகேங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 பூதங்கள் உருவானது. அண்ட வெடிப்புக்கு அப்புறமா தான் இந்த 4 பூதங்கள் ஆகாயம் வந்த பிறகு வந்தது. ஓகேங்களா? அப்போ நீங்க நிலம்னு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அடர்த்தியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பூதத்துல எடை அதிகமா இருக்கும், நிலையானதா இருக்கும், அதுவும் கடினமானதா இருக்கும். நீங்க நீர் பூதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நெகிழ்வு தன்மையா இருக்கும், சுத்திகரிக்கக்கூடியது, ஒரு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய வேலையும் பண்ணும். இந்த நீர் வந்து ஒரு டம்ளர்ல ஊத்துனீங்கனாலும் அதுல நீங்க அட்டாச் பண்ணலாம். ஒரு மேடான இடத்துல இருந்து கீழே வரும்போது எந்த இடத்துல குட்டை இருக்கோ அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்துரும். இப்ப நீர் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிடும். நெருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அது வெளிச்சம் தரக்கூடியது, சூட்டையும் அதிகமா தரும், அடர்த்தி ரொம்ப மிக குறைவா தான் இருக்கும். காற்று பூதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலயுமே போக ஆரம்பிக்கும், நிலையா ஒரு இடத்துல இருக்காது. காற்றுக்கு என்ன வேலி, வேலி போட்டு நம்ம அடைச்சு வைக்க முடியாது. என்னதான் பலூன்ல ஊதி வச்சாலும் அது வெளியில போறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அப்போ இந்த காற்று எங்கும் நிறைந்து இருக்கும், உலர வைக்கக்கூடிய தன்மை இருக்கும். நெருப்போடு காத்து இணைஞ்சதுன்னா நீங்க துணி காய போடுறீங்க அப்படின்னா அந்த துணியை சீக்கிரமா காய வைக்கிறதுக்கு காற்று பூதம் உபயோகமா இருக்கு. அடுத்தது ஆகாய பூதம் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் யூனிவர்ஸ். அதாவது ஒவ்வொரு அணுவிலையும் ஆகாயம் இருக்குது, ஒவ்வொரு செல்லுலையுமே ஆகாய தத்துவம் இருக்குது. நம்ம உடம்புல ஃபுல்லாவே ஆகாய தத்துவம் நிறைய இருக்கிறது. ஓகேங்களா? இந்த ஸ்லைடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பூதங்கள் இருக்கு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பிண்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற ஒரு 5 பூதங்கள் இருக்கு. நீங்க உடல் அமைப்புல பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளங்கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் நிலபூதமாக செயல்படும். அதே மாதிரி இடுப்புல இருந்து தொப்புள் வரைக்கும் நீர் பூதமாக செயல்படும். தொப்புள்ல இருந்து மார்பு குழி வரைக்கும் நெருப்பு பூதமா செயல்படும். மார்பிலிருந்து இந்த தொண்டைக்குழி வரைக்கும் காற்று பூதமா செயல்படும். தொண்டைக்குழியிலிருந்து தலை உச்சி வரைக்கும் ஆகாய பூதமா செயல்பட்டு இருக்கு. அதாவது நம்ம உடம்புல நீரும் நிலமும் உடல் ஆக செயல்படும், காற்றும் ஆகாயமும் உயிராக செயல்படும். இந்த நெருப்பு பூதமானது சமநிலையில இருந்துட்டு நம்ம உடம்புல எப்ப நெருப்பென்ற பூதம் இந்த உடலை விட்டு பிரிகிறதோ அப்பொழுது காற்று பூதத்துக்கும் ஆகாய பூதத்திற்கும் இடம் கிடையாது. எஞ்சி இருக்கிறது 2 பூதம் தான், நீரும் நிலம் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கு. ஓகேங்களா?
இப்போ பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும், அதாவது இது அண்டத்துல வந்து உடல் அமைப்புல இப்படி இருக்கிறது. கை விரல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுண்டு விரல் நீர் தத்துவமா இருக்கிறது, மோதிர விரல் நில தத்துவமா இருக்கிறது, நடுவிரல் ஆகாய தத்துவமா இருக்கிறது, ஆள்காட்டி விரல் காற்று தத்துவமா இருக்கிறது, நம்மளுடைய கட்டை விரல் நெருப்பு தத்துவமா செயல்பட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து 5 கூறுகளும் அண்டத்துல என்ன இருக்கோ அதான் பிண்டத்துல இருக்கும். அண்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70% நீர் இருக்கு. இந்த பிண்டத்திலையும் ஒரு 68% மேல நீர் இருக்கு. அதாவது கொஞ்சம் தான் மாறுபடும், விகிதம் மட்டும்தான் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் அண்டத்தில் என்ன இருக்கோ அதே தான் பிண்டத்துல இருக்கும். அண்டத்துல முதல்ல உருவானது அந்த அண்ட வெடிப்பு வரும் பொழுது நெருப்பு தத்துவமா வந்தது. நம்ம இந்த பிண்டத்திலையும் ஒரு குழந்தை கருவாக உருவாகும் பொழுது முதல்ல உருவான உறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதயம் தான். இதயன்றது நெருப்பு புதுத்தை குறிக்கக்கூடியது. அங்கேயும் நெருப்பு, இங்கேயும் நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயம் தான். அங்கேயும் 70% நீர் இருக்கு, நம்ம உடம்புலையும் 70% நீர் இருக்கு. அப்போ உடலில் இந்த 5 உறுப்புகளும் சமநிலையில இருக்கணும். எந்த 5 உறுப்புகள்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களும் சமநிலையில இருக்கணும். அப்போ ஒரு பூதம் அதிகப்படியான ஆற்றல் கொடுத்தாலும் உடம்புல நோயை உருவாக்கும். ஒரு பூதம் குறைவான செயல்பாடு கொடுத்தாலும் நோயை உருவாக்கும். அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஸோ அண்டத்துல ஒரு காற்றென்ற பூதம் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சதுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதே காற்று சூறாவளி காற்றா மாறுச்சு அப்படின்னா இருக்கிற மரத்தை எல்லாத்தையுமே கீழே சாய்ச்சிடும். நம்ம வீட்டுல மேற்கூரைகள் எதா இருந்ததுன்னா பிச்சுட்டு மேல தூக்கிட்டு போயிடும். அப்போ அந்த பூதம் சமநிலையில இருந்ததுன்னா அண்டத்திலையும் பாதிப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்போ மரம், செடி, கொடிகள் எதுவும் கீழே விழாத அளவுக்கு காத்து நமக்கு தென்றல் காற்று மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம உடம்புலையும் இந்த காற்றென்ற பூதம் சமநிலையில இருக்கணும். இந்த காற்றென்ற பூதம் அதிகமாயிடுச்சுன்னா அங்கங்க என்ன ஆகும் அப்படின்னா வாயு பிடிப்பு மாதிரி வரும், முழங்கால் வலி வரும். ஓகேங்களா? சரியா டைஜஷன் ஆகாது, மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ இப்படியெல்லாம் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இந்த காற்று பூதத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ இந்த காற்றென்ற பூதத்தையும் அனைத்து பூதத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சமநிலையில வைக்கணும். அப்ப நோய் வர்றதுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உடலில் கழிவு தேக்கங்கள் அதிகமா இருந்தா நோய் வரும். 2வது பஞ்சபூதத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் நோய் உருவாகும். 3வது தசவாயுகள்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நோய் வரும். அப்போ இது 3 தான் முக்கிய காரணம். இன்னைக்கு பார்க்கக்கூடியதுல பஞ்சபூதத்தை நீங்க சமநிலைப்படுத்திட்டாலே ரூட் கேஸ்ல பாதி வந்து உங்களுக்கு சரி பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பஞ்சபூதங்களும் விரல்களும். இப்ப பெருவிரல் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஸ்லைடுல அழகா தெரிகிறது. கட்டை விரல் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பூதம். இத அக்குபஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நுரையீரல் மற்றும் இதயம் இதுக்கான புள்ளிகள் சொல்றது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்கன்னா காற்றென்ற பூதம். இது வந்து அநாகத சக்கரத்தோட தொடர்புடையது. கற்ற விரல் வந்து பாத்தீங்கன்னா மணிப்புரக சக்கரத்தோட தொடர்புடையது. ஆள்காட்டி விரல் வந்து பெருங்குடலின் சக்தி ஓட்ட பாதை, பெருங்குடலுடைய சக்தி ஓட்ட புள்ளி தான் நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர். நடுவிரல் வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்தை குறிக்கக்கூடியது. இது ஆகாய தத்துவமா நமக்கு செயல்படும். இது வந்து நம்மளுடைய பெரிகார்டியம் சொல்றது, இதய மேலுரைன்னு சொல்றது. அடுத்தது நம்மளுடைய மோதிர விரல் வந்து பாத்தீங்கன்னா நிலபூதமா செயல்படும். ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல், ட்ரிபிள் வார்மர், மூவப்ப மண்டலம். இது மூலாதார சக்கரத்தோட தொடர்புடையதான் இந்த மோதிர விரல். சுண்டு விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்புடையது. இது வந்து நீர் பூதத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து சிறுநீரகம், சிறுநீரக சார்ந்த அந்த புள்ளிகளை தொடர்புடையது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முத்திரைகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் 12 விதமான சக்தி ஓட்ட பாதைகள் இந்த கை விரல்கள்ல இருக்கிறது. நடுவுல வரும். இது எல்லாம் 10 இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைகள்ல வந்துடும். முன்பக்கம் பின்பக்கம் 2 சைடு வரும். சின்ன சின்ன நரம்புகள் வரும். கிட்டத்தட்ட 28,000 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கிறது. 7 சக்கரங்கள் முதன்மை சக்கரம், மொத்தம் 28,000 சக்கரங்கள். ஒவ்வொரு விரல் ஜாயிண்ட்லயுமே சின்ன சின்ன சக்கரங்கள் இருக்குது. உள்ளங்கையில உள்ள சக்கரங்கள் கிட்டத்தட்ட 28,000 சக்கரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி பாத அழுத்த சிகிச்சையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனும் பாதத்துல இருக்கு. அப்ப ரிஃப்ளெக்ஸாலஜி புள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதத்திலையும் இருக்கு, கையில இருக்கிறது. ஓகேங்களா? உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் அனைத்தும் உள்ளங்கை, உள்ளங்கால், நாக்கு, காது, இதுல எல்லாத்துலயுமே உள்ள இருக்க ஆர்கனோடைய ஆரம்ப புள்ளிகள் நம்மளுடைய கைகள்ல இருக்கிறது. அப்ப இந்த கை விரல்களை வச்சு நீங்க முத்திரை செய்யும் பொழுது அந்த ஆர்கனை வந்து டியூன் பண்ணும், அந்த உறுப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
அது சம்பந்தமான பிரச்சனையையும் நமக்கு சரி செய்துவிடும். இதுல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடியது இந்த 5 முத்திரைகள் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அதாவது கட்டை விரலோட மற்ற விரல்களை நீங்க இணைச்சீங்கன்னா அதுக்கு என்ன முத்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரல் நுனியோட இணைக்கும் பொழுது அதுக்கு பேரு வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரைன்னு பேரு. அடுத்தது நடுவிரலையும் கட்டை விரல் நுனி இணைக்கும் பொழுது இதுக்கு பேரு ஆகாயத்தை சமநிலைப்படுத்தும் முத்திரை. அடுத்தது மூன்றாவதாக மோதிர விரல் நுனியும் கட்டை விரல் நுனி இணைக்கும் பொழுது இதுக்கு பேரு நிலத்தை சமநிலைப்படுத்தும் முத்திரை. அடுத்தது சிறுவிரலையும் கட்டை விரல் நுனியும் இணைக்கும் பொழுது இதுக்கு பேரு நீரை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரை. இந்த 4 பூதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விரல்கள் இருக்கு. இன்னொரு பூதம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியனுக்கு மட்டும் நிலம் என்ற பூதத்தை மடக்கி அதனுடைய முதுகு பகுதியில கட்டை விரலால் அழுத்தணும். ஓகேங்களா? சோ இதுக்கு பேரு சூரிய முத்திரை. இந்த 5 முத்திரைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் 5ல இருந்து 10 நிமிஷம் செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். இந்த 5 முத்திரையும் 1 மாசம் வரைக்கும் ரெகுலரா பண்ணணும். சரிங்களா? இந்த முத்திரையின் மூலம் பஞ்சபூதத்தை நம்ம கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். இது எல்லாத்தையுமே ஏன் இதை நுனி தொடுறது தாராளமா எல்லாருமே பண்ணலாம். இது கான்ட்ரா இண்டிகேஷன் பெருசா கிடையாது. சூரிய முத்திரைக்கு மட்டும்தான் கொஞ்சம் வரும். சூரிய முத்திரைக்கும் வரண முத்திரைக்கும், மீதி முத்திரைகளுக்கு பெருசா இருக்காது. இந்த 5 முத்திரையும் 5 நிமிடம் 1 மாத அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா உடல் ரீதியா நிறைய மாற்றத்தை நீங்க இது பண்ணலாம். அப்போ இந்த வாயுவை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றோடு தொடர்புடையது, ஆகாயத்தோடு தொடர்புடையது, நிலத்தோடு தொடர்புடையது, நீரோடு தொடர்புடையது. அப்போ ஒவ்வொரு முத்திரையும் 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் செய்யுங்க. 30 நாள் வரைக்கும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். அதுக்கப்புறமும் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். இந்த முதல் முத்திரையா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாயு முத்திரையை பார்க்க போறோம். சோ வாயு, அதாவது இது வந்து காற்று பூதத்தோடு தொடர்புடைய ஒரு பூதம் தான். இது வந்து அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். இந்த அநாகத சக்கரமானது தொடு உணர்வு குறைவாக இருந்தால் இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை பண்ணணும். சில பேருக்கு இந்த சுகர் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து தொட்டிங்க அப்படின்னா ஒரு உணர்வுகள் குறைவா இருக்கும். அப்ப தொடு உணர்வு யார் யாருக்கெல்லாம் குறைவா இருக்குதோ அவங்க இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை செய்யணும். அது எப்படி பண்ணுன்றது பாருங்க. ஆள்காட்டி விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் இணைச்சிங்கன்னா இதுக்கு பேரு தான் வாயு முத்திரை. இது அப்படியே எல்லாரும் இந்த முத்திரையில வச்சுட்டு நீங்க கவனிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு ஆள்காட்டி விரல் நுனி கட்டை விரல் நுனி இந்த மாதிரி இணைச்சிட்டு 2 கையிலையும் உங்களுடைய மடி மேல வச்சிருங்க. ஓகேங்களா? மடி மேல வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடுங்க. உங்க முதுகு கழுத்து நேரம் இருக்கணும். சுவாசத்தை உள்ள இழுக்கும் பொழுது கட்டவரல் நுனியில இருந்து இந்த ஆள்காட்டி விரல் நுனிக்கு ஒரு சின்னதா ஒரு அழுத்தம் கொடுக்கணும். மூச்சை விடும் பொழுது கட்டவரல் நுனியில ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா, அந்த ப்ரெஷரை மட்டும் ரிலீஸ் பண்ணா போதும். மூச்சை இழுக்கும் பொழுது விரல் நுனியில ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ மூச்சை முதுகு தண்டுல இருந்து தலை உச்சிக்கு மூச்சை உள்ள இழுங்க. ஸோ மூலாதாரத்துல இருந்து சுவாசிக்கணும். சுவாசிச்சு தலை உச்சி கொண்டு வரணும். மூச்சை வெளியில விடும்போது தலை உச்சியில இருந்து முதுகு தண்டு வழியா அப்படியே உங்களுடைய மூலாதார சக்கரத்துக்கு சுவாசத்தை கீழே இறக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சுவாச பயிற்சி இந்த 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். ஓகே, அப்படியே பயிற்சி செஞ்சுட்டு அம்மா என்னுடைய ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்குங்களா? ஐயா கிளியரா இருக்குங்க ஐயா. சரிங்கம்மா. முத்திரைக்கான ப்ரொசீஜர்லாம் ஏற்கனவே அடிக்கடி இந்த கிளாஸ்ல சொல்லிட்டே இருக்கோம். சரிங்களா? ஃபீட்பேக்ல உங்களுக்கு தெரியலைன்னா அந்த நேரம் கேட்டுக்கிறங்க. புது ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம், ஏதாவது தெரியல அப்படின்னா. ஸோ இந்த முத்திரை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சமநிலையின்மை மனநல கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். அதாவது இது என்ன அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு பூதம், இந்த வாயு என்ற பூதம் குறைவாக இருந்தால், ஒருவேளை அதிகமாக இருந்தால் மனம் சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கும். ஸோ யார் யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கிறீங்களோ இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா, மனம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். அவங்க 45 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரை செய்யணும்.
அப்போ மனநலம் சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை நீங்க செய்யணும். ஓகேங்களா? அதே போல வாயு உடம்புல சமநிலையில இல்லாம இருந்ததுன்னா முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும், மூட்டு வலி வரும், தசை பிடிப்புகள் வரும், அஜீரணம் வரும், ஏப்பம் விடுதல் அடிக்கடி வரும், வயிறு வலி வரும், இன்டைஜஷன் சரியாவே டைஜஷன் ஆகாது. அப்ப இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய முத்திரை, வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரையை நீங்க செஞ்சீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய தொந்தரவுகள் எதுவுமே உங்களை வராது. ஸோ வாயுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாயுவை பொறுத்த வரைக்கும் மனுஷன் ஒரு உணவு இல்லாம கொஞ்ச நாள் வரைக்கும் வாழலாம். அதே மாதிரி நீர் இல்லாம கூட கொஞ்ச நாளைக்கு வாழலாம். ஆடை இல்லாமல் ஆபரணம் இல்லாமல்லாம் நம்மளால வாழ முடியும் கொஞ்ச நாள் வரைக்கும். ஆடை இல்லாமல் வாழலாம், ஆபரணம் இல்லாமல் வாழலாம். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்களுக்கு மேல நம்மளால வாழ முடியாது. கரெக்டா 6 நிமிஷம் தான் அதிகபட்சம். கரெக்டா மூளைக்கு போக வேண்டிய அந்த பிராண ஆற்றல் குறையும் பொழுது அவ்வளவுதான், சுயநிலம் இல்லாம மரணம் அடைஞ்சிருவாங்க. ஸோ காற்று இல்லாமல் சில மணித்துளிகள் வரைக்கும் தான் நம்மளால உயிர் வாழ முடியும். ஸோ காற்றுன்ற பூதத்தை நாம சரியா தினமும் செஞ்சு பயன்படுத்திக்கணும். நீங்க எங்க பார்த்தாலும் முதல்ல எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு முத்திரை பார்த்தீங்கன்னா இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த முத்திரைக்கு மட்டும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எல்லாருக்கும் யோகானா பத்மாசனம் சொல்ற மாதிரி முத்திரைன்னா வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை தான் அனைத்து நபர்களும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உடலில் காற்று எனும் பஞ்சபூதம் சமநிலை தவறும் போது மனம் தடுமாறும், புத்தி பேதலிக்கும். புத்தி பேதலிக்கும் நிலை கூட நமக்கு உருவாகலாம். அப்போ வாயுவை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். அப்போ வாயு முத்திரையை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உடலில் காற்று எனும் பஞ்சபூதம் வந்து சமநிலை அடையும். மனம் அலைபாய்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா? மன நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த முத்திரை தான். படத்துல 3 விரல் விரிஞ்சிருக்கும், நீங்க 3 விரலை சேர்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஆள்காட்டி விரல் நுனியோட கட்டை விரல் நுனியில நீங்க எங்க வேணுமானு தொடலாம். ஓகேங்களா? ஆனா நீங்க தொடும் பொழுது நுனி தான் தொடணும். மற்ற 3 பூதங்கள் இப்படி சமமா 3ம் சேர்ந்து தான் இருக்கணும். இந்த விரல் எல்லாம் விரிச்சிருக்க கூடாது. ஒருவேளை நீங்க சேர்த்து வைக்கதான் முயற்சி செய்யறீங்க, ஆனால் இந்த விரல்கள் ஒண்ணுக்கு பின் முன்னா முரண்பாடா இருக்குது அப்படின்னா நீங்க கவனிக்கணும். எந்த விரல் மற்ற விரலோடு இணையலையோ அந்த பூதம் உங்க உடம்புல ஒண்ணு எக்ஸஸா இருக்கு, இல்லைன்னா கம்மியா இருக்குது. அப்ப எந்த விரல் உங்களுக்கு சேட்டை பண்ணுதோ அந்த விரல் நுனியை மட்டுமே நீங்க தொட்டு அந்த பூதத்தை நீங்க சமநிலைப்படுத்தலாம். ஸோ பஞ்சபூதம் எதுல அதிகமா இருக்கு எதுல குறைவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய விரலை வச்சே நீங்க கண்டுபிடித்தலாம். இப்போ வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை நான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஆகாய பூதம் ஒரு வேளை இங்க வராம கீழ் பக்கமா போகுது, மடங்கிட்டு வருது அப்படின்னா அப்போ எனக்கு ஆகாய பூதம் சமநிலையில இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சபூத முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் பண்ணுனா போதும்னு சொல்லிட்டேன். ஆனா விரல் நுனியை தொடுற பூதத்தை 45 நிமிடம் வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா சமநிலைப்படுத்துறது அதிகமா பண்ணா ஒன்னும் ஆக போறது கிடையாது. சரிங்களா? ஆனா 5 நிமிஷம் பண்ணாலே நமக்கு தேவையான பலன் கிடைச்சிடும். அதிகமா பண்ணாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். எந்த பூதம் முரண்பாடா இருக்கிறதோ அந்த பூதத்தை மட்டும் அதிக நேரம் நீங்க பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் தூக்கம் சரியா வரலையோ அவங்கெல்லாம் இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை செய்யணும். அதே மாதிரி கோபம் அதிகமா வர்றது அப்படின்னாலும் இந்த முத்திரை செய்யுங்க. தலைவலி அடிக்கடி வருதா இந்த முத்திரை செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அஜீரணம், ஏப்ப விடுதல், வயிறு விரிசல், வயிற்று வலி இது எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதிக நேரம் நீங்க ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டே இருந்தாலும் நம்மளுடைய மூளை செல்ல இருந்து பிராண ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரும். யார் யாரெல்லாம் மூளைக்கு வேலை கொடுத்து வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, மூளைக்கு வேலை கொடுக்காம சிந்தனையை அதிகமா கொடுத்து மூளைக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, சதா ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, நெகட்டிவா நினைச்சு 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மூளை செல்லுக்கு அந்த பிராண ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்பதான் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலியும் வரும். ஓகேங்களா? அப்போ உடல் சோர்வும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ 70% பிராணம் நம்மளுடைய மூளைக்கு தேவைப்படும்.
அப்போ அந்த பிராண காத்தை கரெக்டா நம்மளுடைய மூளை செலுக்கு கொடுக்கக்கூடிய முத்திரை தான் இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை. ஓகேங்களா? அப்ப எல்லாருமே தாராளமாக இந்த முத்திரையை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அடுத்த பூதம் பாத்தீங்க அப்படின்னா ஆகாய பூதம். இது வந்து இந்த முத்திரை எப்படி செய்யலான்றத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சுட்டே வாங்க. 2 கையிலையும் நடுவிரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் இணைக்கணும். ஓகேங்களா? மற்ற விரல்களை நேர நிமித்தி வச்சிருங்க. உங்க மடி மேல வச்சிடணும். ஸோ இங்க நகத்தை தொடுறது, உள் பக்கமா தொடுறது, இந்த இப்படி கூம்பு மாதிரி வைக்கிறது அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. சரியா நுனி தான் தொடணும். இப்படியெல்லாம் நிறைய பேர் இப்படி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் மாத்திக்கிறேங்க. இப்படி விரல இருந்து தொடணும். மடி மேல வச்சிருங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். உட்காந்துட்டு அப்படி சொல்றதை மட்டும் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. இதோடைய பலன் தான் சொல்ல போறேன். எப்படி பண்ணணும்ன்றது சொல்லிட்டேன். சுவாசத்தை மட்டும் மூலாதாரத்துல இருந்து சகசிராரம் கொண்டு வரணும். மூச்சை உள்ள இழுக்கும் போது, மூச்சை விடும் பொழுது சகசிராரத்துல இருந்து மூலாதாரத்துக்கு மூச்சை கீழே இறக்குங்க. மூச்சை இழுக்கும் பொழுது இந்த கட்டவரல் நுனியில இருந்து இந்த நடுவரல் நுனிக்கு ஒரு சின்னதா ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஸோ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வஜ்ராசனத்துல உட்காந்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஆகாயம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம், சவுண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சூன்யம்னு சொல்லலாம், ஒன்றுமே இல்லாதது. அவ்வளவு தத்துவத்தை குறிக்கக்கூடியது இந்த ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நமது உடல் செல்களில் இடையே உள்ள காலி இடம் தான் ஆகாய தத்துவமா இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கிறதோ அதெல்லாமே ஆகாய தத்துவமா செயல்படும். இறைப்பையும் சரி ஆகாய தத்துவம் தான். இந்த சைனஸ்ல இருக்கக்கூடிய இந்த 4 அறைகள் ஆகாய தத்துவம் தான். ஒவ்வொரு செல்லுலையுமே ஆகாய தத்துவம் இருக்கு. நம்மளுடைய போன்ல ஆகாய தத்துவம் இருக்கு. ஸோ உடம்பு ஃபுல்லாவே ஆகாய தத்துவம் நிறைஞ்சுதான் இருக்கு. ஓகேங்களா? இந்த வெற்றிடம்னு சொல்லலாம், பரந்த தன்மைன்னு சொல்லலாம், விரிவாக்கம் எக்ஸ்டன் சொல்லலாம். அப்போ உடலில் எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்கிறதோ இதெல்லாமே ஆகாய தத்துவம் தான். இந்த ஆகாசத்தோட தொடர்புடைய உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு இது விசுத்தி சக்கரம்னு சொல்றது, செவிப்புலன், அதாவது கேட்கும் திறனை அதிகரிக்கக்கூடியது இந்த ஆகாய தத்துவம் தான். அப்ப யாரு ஒருவருக்கு இந்த விசுத்தி சக்கரம் சரியா இயங்கலையோ அவங்களுக்கு காது சரியா கேட்காது. அப்ப காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி யாரு எதை சொன்னாலும் கேட்டுடுவாங்க. அப்படி கேட்கிற ஆகாய பூதம் சரியா இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்குவாங்க. அவங்க தப்பா சொன்னாலும் காதி வாங்க. அதான் திருமந்திர இதுல திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த ஆகாய தத்துவம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா மத்தவங்க சொல்றது சரிதானா அப்படின்றத ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய ஆழ் மனசுல நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா கண்டமேனிக்கு எது சொன்னாலும் நம்ம காதுல வாங்கி போட மாட்டோம். இப்ப நான் சொல்றது கூட உண்மையா இல்லையா அப்படின்றத இந்த முதிரையை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ சொல்றது எல்லாத்தையுமே காதுல வாங்கிடக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போ அகாய தத்துவம் நமது உடல் செல்களில் இடையே உள்ள காலி இடம் தான் அகாய தத்துவமா விளங்குது. இதோடைய பலன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவித்திறன் கூர்மையாகும். இந்த ஆகாய பூத முத்திரை செஞ்சீங்கன்னா செவித்திறன் கூர்மையா இருக்கும். காது நோய்களை குணப்படுத்தலாம். காது சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரியாகும். காதுல சீல் வடிகிறது, காதுல குறுகுறுன்னு சத்தம் கெடுக்குது, காதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த முத்திரை செய்யுங்க. அதே மாதிரி எலும்புகளை வலுவாக்கும். 40 வயசுக்கு மேல இந்த பெண்களுக்கு மாதவிடாய் நின்று போகுது பாத்தீங்களா? அப்பைக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ்டியோபோராசிஸ் நோய் வரும், எலும்பு மெலிதல் நோய் வரும். அப்போ அந்த நோய் வரும்போது அந்த அவங்களுடைய போன்ல வந்து என்ன ஆகுன்னா கால்சியம் வந்து கரைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆஸ்டியோபோராசிஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த முதிரை அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். சரிங்களா? அப்போ 40 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் அனைவரும் தினமும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகாய முத்திரை தான். அப்ப இதய நோய்களையும் கட்டுப்படுத்தும், வெறுமை உணர்வை போக்கும். எல்லாம் இருந்தும் இல்லாதது போல நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பணம் காசு பொருள் எல்லா வசதியுமே இருக்கும்.
இந்த வெறுமை உணர்வை போக்கும். எனக்கு போதும் என்ற உணர்வை உருவாக்கக்கூடியது இந்த ஆகாய முத்திரை. ஈகோவை அழிக்கக்கூடியது. அப்ப இது எல்லாத்துக்குமே ஆகாயத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரையை செய்யணும். சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனைவரும் இந்த முத்திரையை செஞ்சு பலன் அடைங்க. அடுத்தது பிருத்திவி முத்ரா. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிருத்திவின்றது நிலம். முத்திரை எப்படி செய்யலான்றத பாத்துருங்க. நான் பேசுறதே 5 நிமிஷம் ஆயிடும். அப்போ உங்களுக்கு முத்திரை செஞ்ச மாதிரி இருக்கும், நீங்க கவனிச்ச மாதிரி இருக்கும். நீங்க நாளைக்கு தனியா பண்ணும் பொழுது நான் எப்படி சொல்லி கொடுத்தானோ அதே மாதிரி பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? உங்களுடைய மோதிர விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் அணையணும். ஓகேங்களா? மோதிர விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் அணைக்கணும். இப்படி கூம்பு மாதிரி வைக்கக்கூடாது. கரெக்டா நுனியை அணைக்கணும். இப்ப சுண்டு விரல் இப்படி வெளியில போகுது அப்படின்னா நீர் பூதம் பாதிச்சு அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாதிப்புல இருக்கு. அப்படி சேர்த்து வச்சுக்கிறேங்க. 2 கையிலும் ஒரே மாதிரி இருக்கணும். மடி மேல வைக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? சேர்ல உட்காந்து பண்றீங்கன்னா முதுகு கழுத்து நேரம் இருக்கணும். உங்க பாதத்துக்கு கீழே ஏதாவது ஒரு மேட்டை போட்டு வச்சுக்கிறோங்க. வெறும் தரையில பாதம் தொட வேண்டாம். தரையில உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு உட்காந்துக்கிறேங்க. அப்போ இந்த பிருத்திவி முத்ரா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல இது நிலம் எனும் பூதத்தை சமநிலைப்படுத்தும். இந்த 4 பூதங்களுக்கு தாய் பூதமாக அமைவது நிலபூதம். அப்ப நம்ம உடலும் இந்த நிலம் எனும் பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டதுதான். பிற பூதங்களும் இந்த நிலத்தோட ஐக்கியம் ஆயிடும். ஒரு தாய் வீடு மாதிரி. விரல் அமைப்பை பார்த்துக்கிறங்க. மற்ற விரல்கள் சேர்ந்து இருக்கணும். இப்ப இந்த பிருத்திவி முத்ராவை பொறுத்த வரைக்கும் சில பண்புகளை நம்ம கவனிக்கலாம். நிலம் பல பண்புகளை குறிக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதாரமானது, உறுதியானது, அசைக்க முடியாது, பொறுமை உள்ளது என பலவிதமான பண்புகளை குறிக்கக்கூடியது. அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை. இந்த நிலபோதத்தை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. என்னதான் உங்களை யார் எவ்வளவு சீண்டுனாலும் அந்த அளவுக்கு உறுதியான ஒரு மனதை கொடுக்கக்கூடியது இந்த பிருத்திவி முத்ரா. இந்த நிலபூதம் நம்மிடம் அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸஸா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது அப்படின்னா இந்த பண்புகள் அவன்கிட்ட நிறைவா இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா அவனுடைய மனசு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பூதம் சமநிலை குறையும் போது, நிலபூதம் நம்ம உடம்புல குறைவா இருக்குது அப்படின்னா உறுதியற்ற தன்மை தான் இருக்கும் அவன்கிட்ட. நிலையற்ற தன்மை, அலைபாயும் மனம். இந்த மனசு வந்து ஒரு இடத்துல இருக்காது. எந்த வேலையிலையும் அவங்க முழு மூச்சோடு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு மேல அந்த வேலையில தாக்கு பிடிக்க மாட்டாங்க. கேட்டா 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. ஓனர் சரியில்லை, ஒருத்தர் சரியில்லை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வாரத்துக்கு மேல அந்த இடத்துல வேலையை செய்யவே மாட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க நிலபூதத்தை சமநிலைப்படுத்தணும். ஓகேங்களா? அவங்களுக்கு நிலபூதம் இதா இருக்கிறது. இப்போ ஒரு அதிகமா இருந்தது அப்படின்னா பல சிக்கல்கள் உருவாகும். நிலபூதம் உடம்புல அதிகமா இருந்ததுன்னா பல சிக்கலை உருவாக்கும். அதாவது இது வந்து குறைவா இருக்கிறவங்களுக்கு தான் நான் பலன் சொன்னேன். அதிகமா இருந்ததுன்னா மந்தத்தன்மை அதிகமா இருக்கும். அதே போல பணம், பதவி போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஸோ நிலபூதம் அதிகமா இருந்ததுன்னா அப்ப இந்த பிரச்சனை அனைத்திற்குமே நம்ம பிருத்திவி முத்ரா செஞ்சா போதும். ஸோ பிருத்திவி முத்ராவை பொறுத்த வரைக்கும் இது மூலாதார சக்கரத்தோட தொடர்புடையது. வாசனை உணர்வு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகளையும் தசைகளையும் அந்த உறுப்போடு தொடர்புடையது. இது எப்படி வேலை செய்யறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலம் நெருப்போடு இணையும் பொழுது நிலம் என்னும் பஞ்சபூதத்தை உறுதியாக்கும். நிலத்தில் தேங்கியுள்ள அழுக்குகளும் குப்பைகளும் நெருப்பு எனும் பஞ்சபூதத்தால் எரித்து அழிக்கப்படும். இதோடைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்திரை செய்யறவங்களுடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலும் மனசும் வலிமையா இருக்கு. எப்பயுமே நம்மளுடைய உடம்பா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனசா இருந்தாலும் எப்பயுமே நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். தலை சுற்றல் இருக்கு, நிலையற்ற தன்மை இருந்ததுன்னா அதை வந்து மறைஞ்சிடும்.
உடல் மற்றும் மன அமைதியின்மை நீங்கும். உடல் வெப்பநிலை எப்பயுமே சமமா இருக்கும். சைனஸ் நாள்பட்ட சளி இருக்கிறது அப்படின்னாலும் நீங்க இந்த முத்திரையை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? செரிமானம் நல்லா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் சரியா டைஜஷன் ஆகலையோ அவங்க எல்லாருமே இந்த முத்திரை செய்யுங்க. உங்களுடைய டைஜஷன் இம்பார்ட்டன்ட். பிருத்திவி முத்ரா பண்ணீங்கன்னா டைஜஷன் நல்லா நடக்கும். அதே போல உடம்பு ஸ்ட்ரென்த்தா இல்லை அப்படின்னா இந்த முத்திரையை நீங்க செஞ்சுக்கலாம். உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒல்லியா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த முத்திரை செய்யுங்க. அதே போல யார் யாரெல்லாம் விட்டமின் மாத்திரை எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த முத்திரை செய்யணும். நீங்க சாப்பிட்ற பொருளை சத்து பொருளை மாற்றக்கூடிய தன்மை இந்த முத்திரையில இருக்கிறது. ஸோ விட்டமின் குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பா இந்த முத்திரை செய்யுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கிறது. இந்த முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும், பொறுமை வளரும், ஒருமுகத்தன்மை மேம்படும், தன்னம்பிக்கையே அதிகரிக்கக்கூடியது, செல்ஃப் கான்பிடன்ஸ். எல்லாருமே 5 நிமிஷம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த முத்திரையா நாம வர்ண முத்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் இணைக்கணும். சுண்டு விரல் நுனி, கட்டை விரல் நுனி, மத்த 3 விரல்களை நேர வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் மத்த பூதங்கள் கொஞ்சம் சேட்டை பண்ணும். ஒண்ணு கீழே மேல அப்படி எல்லாம் வரும். இதுல நகத்தெல்லாம் தொடாதீங்க, நுனி மட்டும் தொடுங்க போதும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும், நிமிர்ந்து உட்காரணும், முதுகு கழுத்து நேர இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும். சுவாசம் மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் மூச்சை இழுங்க. சுவாசத்தை விடும்போது சகசிராரத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் சுவாசத்தை கீழே இறக்கணும். மூச்சை இழுக்கும் பொழுது கட்டை விரல் நுனியிலிருந்து சிறுவிரல் நுனிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். மூச்சை விடும் பொழுது தொட்டுட்டு இருந்தா போதும். சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சுதான் முத்திரை செய்யணும். காலையில செய்யறது முத்திரையில அதீத பலன் கிடைக்கும். மற்ற நேரத்திலையும் முத்திரை செய்யலாம். இப்போ வர்ண முத்திரை இது வந்து நீர் பூதத்தை குறிக்கக்கூடியது. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டார். ஸோ வர்ணம் என்பது நீரை குறிக்கக்கூடிய சொல். உணவு இல்லாமல் மனிதன் சில காலம் வாழலாம், நீர் இல்லாமல் 4 நாட்களுக்கு மேல உயிர் வாழ முடியாது. இப்போ அனைத்து உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் உயிர் வாழ அடிப்படையாக அமைவது இந்த நீர் தான். இப்ப நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இத பத்மாசனம் சித்தாசனத்துல உட்கார்ந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தோடு தொடர்புடையது. சுவை உணர்வு நல்லா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் சுவை உணர்வு நல்லா இருக்கோ உங்களுக்கு நீர் என்ற பூதம் சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தோல் உணர்வோடையும் தொடர்புடையது. நம் உடலில் நீர் சரிவர இயங்கும் போதுதான் செல்களின் இயக்கம் நன்றாக இருக்கும், செரிமானம் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உயிர் சக்தியின் ஓட்டமும் நல்லா இருக்கும். அப்போ இந்த வர்ணமுத்ராவை நீங்க கரெக்டா பண்ணிடுங்க. ஓகேங்களா? உடல் சூடும் குறைய ஆரம்பிக்கும். வர்ணமுத்ரா பண்ணீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க குறைக்க ஆரம்பிக்கலாம். இந்த முதிரையோட பலன் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முத்திரை. சரும வளர்ச்சி, அதாவது சரும வறட்சி, உங்களுடைய தோல்ல ஏதாவது ரொம்ப ட்ரையா இருக்கிறது, ஹார்டா இருக்கிறது, ரப்பா இருக்கு அப்படின்னா அதெல்லாத்தையுமே இந்த வர்ண முத்ரா சரி செய்யும். இந்த தோலை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கும். அடுத்தது தோல் சம்பந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்க குணப்படுத்தலாம். அதே போல யார் யாரெல்லாம் அதிக நேரம் செல்போன் பாக்குறீங்களோ அவங்களுக்கு கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஈரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ கண் ட்ரை ஆகுது அப்படின்றப்போ இந்த வர்ண முத்ரா பண்ணணும். ரொம்ப நேரம் போன் பார்த்து கண் சிவந்து போகுது, ஓவர் சூடாகி கண் ரெட் கலரா மாறி இருக்கு அப்படின்னாலும் இந்த வர்ண முத்ரா பண்ணி அந்த கண் சம்பந்தமான பிரச்சனையும் நீங்க சரி செய்யலாம்.
சூடாகி வரக்கூடிய கண் பிரச்சனை, அதிக நேரம் செல்போன் பார்த்து கண் வறட்சி ஆகுது, அது சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த வர்ண முத்ரா உபயோகமா இருக்கும். அப்போ அதிகப்படியான தாகத்தையும் தணிக்கும் இது. வெளியில எங்கேயாவது போறீங்க, தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, சுத்தமான தண்ணி இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த வர்ணமுத்ராவை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு தாகம் தணியும். அதே போல எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கல அப்படின்னா இந்த முத்திரை செஞ்சுட்டு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலே தாகம் கண்ட்ரோல் ஆகும். அதிக நீர் எடுக்கணும்னு அவசியம் வராது. அதாவது சுற்றோட்டத்தை மேம்படுத்தும். அடுத்தது இதுல பாடியில நம்மளுடைய சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அப்ப இம்ப்ரூவ் சர்க்குலேஷனுக்காகவும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். சுருக்கங்கள் முகத்துல அதிகமா இருக்குது அப்படின்னாலும் இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா அதையும் சரி செய்யலாம். ஒரு இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு இந்த முத்திரை செய்யுங்க. இதுல கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, குளிச்ச உடனே அல்லது மலையில நனைஞ்சிட்டு வந்துட்டு இந்த முத்திரை செய்யக்கூடாது. குளிச்சுட்டு வந்த உடனே முத்திரை செய்யக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே குளிச்சுட்டு வரீங்க, உடம்பு குளிர்ச்சியா இருக்குது. இந்த முத்திரையும் நீரும் உங்களுக்கு குளிர்ச்சி தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப குளிர்காலம் மற்றும் மழை காலங்கள்ல எச்சரிக்கையுடன் செய்யணும். 5ல இருந்து 8 நிமிஷத்துக்கு மேல செய்ய வேண்டாம். அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்குது, தீராத கபம் இருக்குது, மிக குளிர்ந்த உடல் சூடு, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா செய்யணும். நாக்கு வறட்சியா இருக்கும் போதெல்லாம் நீங்க இந்த முத்திரை செஞ்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு மூச்சை மூலாதாரத்துல இருந்து சகசிராரம் கொண்டு வாங்க. மூச்சோடும் போது சகசிராரத்துல இருந்து மூலாதாரத்துக்கு சுவாசத்தை கீழே கொண்டு வாங்க. மூச்சு இழுக்கும் பொழுது கட்டவரல் நுனியில இருந்து சிறுவிரல் நுனிக்கு ஒரு சின்னதா ஒரு அழுத்தம். மூச்சு விடும்போது விரலை பிரிக்காம தொட்டுட்டு இருந்தா போதும். ஒவ்வொரு சுவாசமும் இம்பார்ட்டன்ட். இந்த முத்திரை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே மிகச்சிறந்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை தான். ஆசன பயிற்சியோட மிகச்சிறந்தது முத்திரை. மூச்சு பயிற்சியோட மிகச்சிறந்த அதீத பலன் தரக்கூடியது முத்திரை. தியானத்தை விட அதீத நன்மை தரக்கூடியது முத்திரை. இந்த முத்திரையிலேயே எல்லாம் அடங்கிவிடும். இருக்கிறதுலயே மிகச்சிறந்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்திரை பயிற்சி தான். உடம்ப வற்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த முத்திரை உபயோகமா இருக்கிறது. இப்போ 8 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே முத்திரைகள் செய்யலாம். படுத்த படுக்கையா இருக்கவங்க கூட முத்திரை செய்யலாம். முழங்கால் வலி இருக்கு, முதுகு வலி இருக்கிறது அப்படின்னா சேர்ல உட்காந்து பண்ணலாம். இப்போ முத்திரையை நீங்க எந்த சூழ்நிலை எப்படி வேணுமானு செய்யலாம். ஆனா காலி வயிறுல செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்த முத்திரை பார்க்கலாம். சூரிய முத்திரைன்னு பேரு. இது எப்படி பண்ணலாம்னா, உங்களுடைய மோதிர விரல் இருக்கு பாத்தீங்களா? இப்ப எல்லா பூதத்துக்கும் நுனி இருந்தது, விரல் நுனியை தொட்டீங்க, இதெல்லாமே சமநிலைப்படுத்தாச்சு. அப்ப இந்த சூரியனை சமநிலைப்படுத்துறதுக்கு சூரிய முத்திரா. மோதிர விரலை மடக்கி கட்டவர்களுடைய 3வது கோடுல வச்சு மோதிரவர்களுடைய முதுகு பகுதியில ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அவ்வளவுதான். மோதிர விரலை கட்டவர்களுடைய 3வது கோடுல வச்சுட்டு, உள்ளங்கையில கிடையாது, மோதிர விரலை மடக்கி மோதிர விரல் நுனியானது கட்டவரலுடைய 3வது கோடுல வச்சு அடி பகுதியில வச்சு கட்டவரலால இந்த மோதிரவர்களுடைய முதுகு பகுதியை அழுத்தி பிடிக்கணும். மற்ற விரல்கள் இணைந்தே இருக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும், தொடை மேல வச்சுக்கணும், முதுகு கழுத்து நேரா இருக்கணும். சுவாசத்தை கீழே இருந்து மேல கொண்டு வாங்க, மேல இருந்து கீழே இருக்கணும். இப்போ சூரியனை அடிப்படையாக கொண்ட நமது பூமியும், சூரியனை அடிப்படையாக கொண்ட இந்த பூமியும் பிற கோள்களும் இயங்குகின்றன. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கிறது சூரிய பகவான் தான். சரிங்களா?
இதை நீங்க பத்மாசனத்துல சித்தாசனத்துல உட்காந்து பண்ணுங்க, நல்ல பலன் இருக்கும். இப்போ சூரிய முத்திரை செய்யும் போது சூரியனிடமிருந்து வரக்கூடிய பிராணசக்தி நம்மளுடைய சக்கரங்கள் வழியாக நம்ம உடல்ல நுழைஞ்சு ஒரு உயிர் சக்தியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது இந்த சூரிய முத்திரை. படத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், சரிங்களா? நல்லா அழுத்தி பிடிங்க. பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல்ல வெப்பநிலையை அதிகரிக்கும், ஓகேங்களா? உடம்புல வெப்பநிலையை அதிகரிக்கும், உடலை வந்து வலிமைப்படுத்தும், அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், தைராய்டு சுரப்பியை வந்து ஆக்டிவேட் பண்ணும், ஹைப்போ தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பயிற்சி, ஓகேங்களா? இப்போ கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹைப்போ தைராய்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும், மனசை உற்சாகப்படுத்தும், மனம் ஒருமுகமாகவும் கூர்மையாகவும் இருக்கிறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப உபயோகமா இருக்கும். செல்களில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்கும். நம்ம ஒவ்வொரு செல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்க ஆரம்பிக்கும். அப்போ வெயிட் லாஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான முத்திரை. யார் யாரெல்லாம் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த முத்திரை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும், உடல் எடை நல்லா குறையும், ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இந்த முத்திரை நமக்கு செயல்படும். அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது, ரத்தத்தில் யூரியாவின் அளவையும் கட்டுப்படுத்தும், ஓகேங்களா? இப்போ டயபெட்டிக் வந்து வரண முத்ராவும் நீங்க பண்ணலாம், இந்த முத்திரையை நீங்க பண்ணிக்கலாம். இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் சில கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கு. என்னன்னா, பைக் சர்வீஸ் சொல்றேன். இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் ஹைப்போ தைராய்டிசம் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமா கொழுப்பு இருக்குது பாத்தீங்களா, அதை கரைக்கிறதுக்காக இந்த முத்திரையை செய்யுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, காய்ச்சல் இருக்கும்போதும் நீங்க பண்ணக்கூடாது, இம்யூனிட்டி பவர் உடம்புல கம்மியா இருக்குனாலும் நீங்க இந்த சூரிய முத்திரையை நீங்க செய்யக்கூடாது. வெயில் காலத்துல குறைந்த நேரம் மட்டுமே நீங்க முத்திரை செய்யுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். பஞ்சபூத முத்திரைகள் நம்ம 5 பார்த்து